எல்லாருக்கும் வணக்கம். அந்த பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது. தனஞ்சய் சார் சொன்ன மாரி. ஸோ பொங்கல் பீரியட்ல வர 2000 படங்கள்ல எங்க படமும் ஒண்ணு. ஸோ நீங்க பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. டைரக்டர் ஆஃப் டேஜாவுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் ரீச் அவுட் பண்றதே ரொம்ப ரேர். ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பேசலாம்னு சொன்னாரு. கதை நரேட் பண்ணாரு. நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணி என்ன த்ரில்லரே ரொம்ப லவ்வா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடிச்சோடனே தெரிஞ்சிருச்சு ஓகே அரவிந்த் சார் படங்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது. முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். சார் கதை சூப்பரா இருக்கு, நான் தாங்குவேனா? நிறைய விஷயங்கள் இருக்கு, டான்ஸ் ஃபைட், இந்த கேரக்டரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர், ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான். ஸோ நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி ஆஃபீஸரா எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்டா வச்சேன். பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் அரவிந்த் சார் கிட்ட தான். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க. நிறைய இப்போ ஹோம்ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க, பாடி இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க, எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டா கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்ற சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த சில பேர்ல இருக்க ஒருத்தரா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்றாங்க. அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ள வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்டோட ஒரு படம் மவுண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ ஹோப்ஃபுல்லி உங்க நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புறேன். அண்ட் கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஐ ஹோப் எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அந்த சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் இட்ஸ் சக்சஸ்ஃபுல் ஃபார் யூ சார். அண்ட் இந்த படத்துல என் கூட நடிச்ச எல்லாருமே ஸ்மிருதி நானும் ஃபர்ஸ்ட் டே பூஜையில தான் ஆக்சுவலா செகண்ட் டைம் ரொம்ப மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2-3 ரீடிங் செஷன் தான் எங்களுக்கு இருந்தது. பட் அப்பையில இருந்து இன்னை வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. சேலஞ்சிங்கா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸ்மிருதி. அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமா கேரவான்ல இங்க 3 பேர் விட்டா புலம்பதான் செய்யும். இது வரலையடா, இது பண்ணலையடா, என்ன பண்றது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலன்னு சொல்லி நிறைய புலம்பணும். பட் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. பட் இந்த 1 இயர்ல ராஜ் வந்து உப்பு புளிக்காரம்னு ஒரு ஷோல வந்து எல்லாரையும் ஃபுல்லா கலக்கி எல்லாரும் மனசையும் ஜெயிச்சுட்டாரு. அண்ட் விமலுமே இப்போ ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி தட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுது. ஓகே கான்பிடென்ட்டா இருந்தா, அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டே இருந்தா, அந்த முயற்சி இருந்தா அதாவது ஒரு சக்சஸ் வரும்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கீதா கைலாசம் மேம், நான் எல்லாருமே ஃபேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அந்த ஃபேனுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுறதோ, அம்மா பார்த்து பேசுற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் மேம். அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்கமால்னு ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும். அது நீங்க எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல அந்த படம் கலக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஐம் ஷுர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்க வந்து உங்க பேட்டர்னை பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாலசரவணனும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அவர் இருக்கிற பிஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் பிடிக்கிறது. பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு நல்ல கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவரை வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலா ப்ரோக்கும். நான் கமிங் டு த க்ரூ ஆஃப் த ஃபிலிம், நான் வந்து பாபி மாஸ்டர் இங்க இருக்கிறதுனால பாபி மாஸ்டர் ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் பார்க்கும் போதே அவருக்கு ஒரு டவுட் இருந்து, இந்த பையனால ஆட முடியுமா, பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பா இருந்ததுல மாஸ்டர். நான் அப்பவே நோட்டீஸ் பண்ணேன். பட் அரவிந்த் சார் என் மேல வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டரும் என் மேல வச்சாரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்க பாட்டு பாத்தீங்க, ஆடி இருக்கேன்னு நான் நம்புறேன். நான் கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க. பட் நானே உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன், என்னமோ கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் மாஸ்டர். என் மேல வச்ச நம்பிக்கைக்கும் நீங்க கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மொமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, நாங்க வந்து அப்பப்போ பேசிப்போம், என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது, சரி இப்போ வருதா இல்ல அப்புறம் வருதா என்னன்னு எங்களுக்கு புரியாது. ஸோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இவ்வளவு கன்விக்ஷனோட கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சித்தார்த் ப்ரோ. அண்ட் சித்தார்த் ப்ரோட அசிஸ்டன்ட் அமுதனும் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கே. ஒரு ஷார்ட் முடிச்சது நான் போய் கேட்பேன், ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ, எடிட் ஆதா ப்ரோ, கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அமுதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அசோக் மாஸ்டர் இங்க இல்ல, ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருப்பாரு, அதே மாதிரி ஒரு 10 மடங்கு அதிகம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அது மாதிரி டான்ஸ் ஆச்சு நான் ஆடி இருக்கேன், ஃபைட் எல்லாம் பண்ணதே கிடையாது. அதுவும் இதுல வந்து ஒரு போர்ஷன்ல ஒரு 10 கிலோ கன் புடிச்சிட்டு அங்க வந்து அந்த ஃபயரிங்கோட எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அதெல்லாமே சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. அரவிந்த் சார் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சிமிட்டிடுவாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒவ்வொரு
இன்ஸ்டன்ஸ்லயும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டரலா என் கை பிடிச்சி இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாரு. அண்ட் பாக்குறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தர்புகா சிவண்ணா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான். ஸோ எப்பவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன். அவரோட இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என் கார்கி சாரும் இங்க இருக்காங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார். மோர் அஸ் அ ஹியூமன் பீங் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவர் தமிழுக்காக அவர் பண்ற அந்த விஷயங்களும் ஒரு விஷயங்களா இருக்கட்டும், அவர் லிரிக்ஸா இருக்கட்டும். இப்ப கூட நான் வந்து சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன். முதல் முடியும் டைம்லயுமே சார் வந்து நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் அஸ்வின் ப்ரோ, நான் விட்டு பெருசா இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது, பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு, இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கப்புறம் வரணும்னு. நேஹாவும் இங்க இருக்காங்க. காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து நாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், இது இங்க ஃபிட் ஆகல, பேண்ட் ஃபிட் ஆகலன்னு சொல்லி டெய்லி அவங்க தான் கலாய்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அஸ் வெல் நேஹா. அண்ட் சிவா சார் வந்திருந்தாரு, பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாரு. ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவா இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சிவா சார். அண்ட் தனஞ்சயன் சார், என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின, இந்த படத்துல ஒர்க் பண்ணாத ஒரு பர்சன் தனஞ்சயன் சார் தான். அண்ட் அவர் வந்து ஒரு 11 o'clock இருக்கும் எனக்கு சார் நீங்க கூப்பிடும் போது. அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த டைம்ல வந்து இந்த படம் எப்படி இருக்கு, நாங்க சரியா பண்ணிருக்கோமா இல்லையா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைம்ல அந்த தருணத்துல தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு. தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு. அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்திருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை. பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸ்ல இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அந்த படத்துல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ 7Gன்னு மென்ஷன் பண்ணாரு, எங்க படம் மென்ஷன் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். உங்களுக்கு அறியாமலே நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க டைமோட வேல்யூ தெரியும். அந்த டைம் எடுத்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கவர் பண்ணிட்டேன். ஓகே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அரவிந்த் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும்னு. ஸோ அவர் டேஜாவோ டைரக்டர்னு சொல்லும் போது நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியா தெரியாம இது ஒரு படமா தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் தான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, சேயிங் தட் இந்த படத்துல வந்து எப்படியாச்சும் என் மேல அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாம நான் வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாருன்னு. சார் நான் ப்ராமிஸ் ஹோப்ஃபுல்லா நான் நிறைவேற்றிட்டேன் நினைக்கிறேன். சாருமே அவர் வச்ச நம்பிக்கை வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கீப் ஆன் மீ. ஸோ லைக் ஐ செட், இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன். ப்ரெஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். நான் முதல் படம் முதல் நீ முடிவு நீ பண்ணும்போது படம் ஓடிடில தான் ஸ்ட்ரெயிட்டா வந்தது. ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பட் இங்க ஒரு ப்ரெஸ் ஷோ ஒன்று நடந்தது. நாங்க எல்லாருமே 13 பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்துல. 13 பேருமே வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான். நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்துது. இதை நான் சும்மா மேடையில வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நான் மனமார்ந்து சொல்றேன். தேங்க்யூ, ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தை மேக் பண்றதுக்கும் பிரேக் பண்றதுக்கான பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அதை ஏத்துக்க பிளேஸ்ல தான் நாங்க இருக்கோம். அதுக்காக நீங்க பாசிட்டிவா சொல்லணும்னா நாங்க சொல்ல மாட்டோம். பட் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வர எல்லா படங்களையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும். அண்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக். ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்சஸா இருக்கணும்னு. அண்ட் ஜனவரி 14 பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஓகேவா? தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க படம் தருணத்துக்கோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் முன்னாடி வர முடியல. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ புகழ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேஜாவில் நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அப்பவே அரவிந்த் சார் சொன்னாரு, பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட்ல என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நான் அப்பவே கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருந்தேன். பட் ஹி கன்வின்ஸ் மீ டு டூ த ஃபிலிம். அண்ட் அப்போ படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹி டோல்ட் டெஃபினட்டா நம்ம நெக்ஸ்ட் மூவில ஒர்க் பண்ணுவோம். நீங்க தான் என் படத்தோட ஹீரோயின். அண்ட் அப்போ நான் அது பெருசா நம்பல. பிகாஸ் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இட் இட் நெவர் ஹேப்பன்ஸ் இல்லையா? அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே. அண்ட் தென் வி மெட் அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரியலி லவ் த ஸ்கிரிப்ட். So thank you so much, Arvind sir, for giving me this opportunity. And Tarunam is very very close to my heart because ஒவ்வொரு படத்துலயும் நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தருணம்ல வந்து ஐ ரியலி வாண்டட் டு பிரேக் ஆல் த கேரக்டர். நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போ அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்க என்னோட படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப மாடர்னா இருக்கும். அண்ட் போல்டான கேரக்டர், கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர். ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும், என்னோட நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் திஸ். அண்ட் ராஜா சார், சினிமோட்டோகிராஃபர் ராஜா சார், அண்ட் மை என்டையர் டீம், எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார், அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட ஃபுல் 100% எஃபோர்ட் போட்டிருக்கோம். And I think it's come out very well. நீ எல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணோம். And I would also love to thank all my cast and group cast. Thank you Kishan, Raj, Bimal, everyone. Geeta ma'am, I'm a very big fan of your work and I'm very happy உங்களோட ஒர்க் பண்ணது. And thank you Dhananjayan sir for coming here today. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்கள் படத்தை வந்து ஜனவரி 14 தியேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் தேஜாவை பண்ணும்போது நான் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்னன்னா, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்வாங்க. நான் யார்கிட்ட இல்லைன்னு. அப்போ எதுவும் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணீங்களான்னுவாங்க. ஆமாம், நான் அது வந்து ஒரு சொல்லுவேன். ஆமாம், ஃபிலிம் ஸ்கூல் பண்ணேன். 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ஃபிலிம் ஸ்கூலு, பிரசாத் வந்து என்னோட யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன். ஸோ நான் அப்படி வந்து ஒரு 9 வருஷங்கள் நான் அவங்க கூட பயணிச்சு என்ன மாதிரி அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அப்படி பண்ணோம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு 2வது படத்தை நிற்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டு. எனக்கு அருள்நிதியே சொல்லுவார், அது என்னங்க உங்கள் படத்துக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் நான் பண்ண படத்துக்கு கூட இப்படி பண்ணதில்லைன்னும் போது இது எல்லாமே நீங்கள் வந்து என் மேலே வச்சிருக்கிற அந்த அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு அது நீங்கள் அவ்வளோ ப்ராமிசிங்காக என்னை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதான் இந்த படத்தோட பூஜையில் பேசும்போது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன். இது இந்த மாதிரி படமாக பிளான் பண்ணுறேன், இப்படி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பாக இந்த படத்தில் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து ஒரு தேஜாவை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் உங்களோட ரிவ்யூக்கு வந்து நான் போல்டாக நின்னனோ, இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பாக நிற்பேன். ஸோ அப்படியே ஒரு ப்ராடக்டாக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் என் நண்பர் புகழுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. ஏன்னா ஒரு 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 மிட் நைட்டில் தான் எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சும்மா அப்படி பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாருமே ஒரு புது தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தேஜா மாதிரி ஒரு இயக்குனரை வச்சு பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு பெரிய நடிகரோட கால்ஷீட் வாங்கி ஒரு பெரிய படமாக பண்ணி பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி நான் புதுமுகங்கள் வச்சு தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்குது அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அரவிந்த் எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு அனுபவத்தை தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யார் ஹீரோன்னு சொல்கிறீங்களோ அவங்க ஹீரோ, இல்லை நீங்களே ஹீரோன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்படி நான் வந்து கதையை முடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணது தான் வந்து கிஷன் வந்து எனக்கு முதலி முடிவு நீ வந்து ஒரு ஓடிடியில் தான் பார்த்தேன். அது வந்து அந்த தேஜா அந்த டைமில் தான் நான் பார்த்துட்டு நான் அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன், இது வந்து எப்படி ஒரு பிரேமம் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம், இது வந்து ஓடிடியோட இதை வந்து சுருக்கிட்டாங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து கிஷன் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு 6 மாதம் ஒரு கதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிஷனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அன்னைக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எப்படி அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சோ, இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் வர வரைக்குமே என்கிட்ட எது இருந்தாலும் கூப்பிட்டு கேட்பாரு, சார் இது ஓகேவா சார், இது எப்படி சார் அப்படி சார் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்தினால வந்து என்ன ஒரு பெருமையாக இருக்கும்னா, கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஸ்டார் இன் மேக்கிங் நான் வந்து கிஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் படம் முடிச்சுட்டு பேசும்போது இந்த ரேண்டமாக பேசும்போது ஒரு டாக்ஸ் என்ன வரும்னா, இயக்குநர்கள் மத்தியில் இல்லை தயாரிப்பாளர்கள் மத்தியில் எங்கள் ஹீரோவே இல்லைங்க, மார்க்கெட் இருக்கிற ஹீரோவோட டேட் இல்லை அப்படின்னும் போது அப்போ எனக்கு தோணும், ஓகே ஹீரோவே இல்லை அப்படிங்கிறோம், ஏன் நம்ம யாருமே வந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வர்றதுக்கான
ஏன் இது பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, "ஐயோ நீ இங்கே இருக்கும்போது சொல்லுவ, ஆனால் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நீ பெரிய ஹீரோ தான் தேடி போவ" அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க. அப்போ அதனாலேயே நான் இந்த படம் இப்படி பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த படம் பார்த்தப்போ ரொம்ப திருப்தியா இருக்கு. அதுவும் தனஞ்சயன் சார் வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு கிஷன் நம்பர் வாங்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே. நான் என்ன நினைச்சனோ அது இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் கிஷன். தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தென் ஸ்மிருதி வந்து எங்கூட தேஜாவில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க கிட்ட கதை சொல்லும்போதே சொன்னேன், தேஜாவில் இந்த மாதிரி கதை உங்களை சுற்றி இருக்கும், நான் கதையில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து ஓகேன்னு நம்பி வந்தாங்க, பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சொன்னேன், ஸ்ருதி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கரெக்டாக ஒரு சூட்டபிள் ரோல் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என் படத்தில் ஹீரோயினாக இருப்பேன்றீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுட்டேன், பட் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஸ்மிருதி தான் ஹீரோயின் சொல்லும்போது என் டீம்லேயே வந்து அவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா அது ஸ்மிருதி ஜோன்லேயே அந்த இருக்காது. ஏன்னா ஸ்மிருதியை நம்ம ஹோம்லேயே பார்த்துருக்கோம், ஒரு ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோரா பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது ஏன் எப்படி அந்த ஸ்மிருதி உட்காராங்கன்னா, இல்லை எனக்கு அப்படிதான் வேணும் கேஸ்டிங், இது வரைக்கும் பண்ணாத ரோல்ல ஒருத்தங்க பண்ணும்போது தான் அது இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவங்களுக்கு கால் பண்ண அவங்க ஆஃபீஸ் வந்தாங்க. நான் அவங்க கிட்ட முதலே சொல்லிட்டேன், இதெல்லாம் இருக்கும், ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுலேயே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இப்படிதான் ஸ்மிருதி இருக்கும், பட் இது நத்திங் வந்து இதுல ஸ்கிரிப்டுக்கு இது தேவைப்படுது, நீங்க திங்க் பண்ணிக்கோங்க, இஃப் யூ ஃபீல் நீங்க வேணான்னு சொல்லலாம், நான் எதுவும் நினைச்சிக்க மாட்டேன், ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஆப்ஷன், நீங்க டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னேன். ஒரு ஹெசிடேஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்ல ஐ ட்ரஸ்ட் யூ, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. தென் ராஜையப்பா நானே இங்க பல நாள் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். தென் தேஜா வந்தப்பறம் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாரு. தென் ரேண்டமா ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சார் நான் வந்து ஏதாவது படம் பண்ணா சொல்லுங்க சார், நான் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னா, ராஜாயப்பா வந்து ஹீரோவா தான் ட்ரை பண்றாருன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு ஹெசிடேஷன் இருந்தது. தென் ராஜாயப்பா வந்து நீங்க வாங்க நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். சும்மா ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பேசணும், படத்துக்குன்னே கூப்பிடல, சரி ஜென்ரலா என்ன ஐடியா இருக்குன்னு பேசும்போது நான் சொன்னேன், ராஜ் இது மாதிரி படத்துல வந்து ஒரு இருக்கு ரோல், பட் அது வந்து லீட் கிடையாது, ஆனா இந்த படத்துல லீடுனே ஒண்ணு கிடையாது, 3 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நீங்க கேளுங்க, கேட்டு உங்களுக்கு கன்வின்ஸ்டா தான் நீங்க பண்ணுங்க அப்படின்னா. அவரும் கேட்டாரு, கேட்டு சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்படிதான். ஸோ அதே மாதிரி தான் நான் கீதா கைலாசம் மேம் வந்ததா இருக்கட்டும், ஸ்ரீஜா ரவி மேம் இங்க இல்லை, அவங்க ஆக்சுவலி டிராவலிங்ல இருக்காங்க, அவங்க வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்தது. பட் எல்லாருமே இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, கிஷன் சொல்லி தான் தர்புகா சிவா அந்த படத்துல வந்ததா வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து டிஓபிக்கு அப்புறம் நம்ம சைன் பண்ணது வந்து தர்புகா சிவா சார். அது வந்து என்னோட சாய்ஸ். அது காரணம் என்னன்னா வந்து இது ஜானராவே வந்து ரொமான்டிக் ஜானர்னும் போது அதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸோட லிஸ்ட் நான் எடுத்தேன். அதில் ஃபர்ஸ்ட் தர்புகா சிவா நேம் தான் இருந்துச்சு. அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன், மீட் பண்ணோம். அவருன்னா ரொம்ப பிக்கி, அதனால தான் அவர் நிறைய படங்கள் பண்றது இல்லை. அப்போ அவர் வந்து லைனா கேட்டார், கேட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாரு. நான் ஒரு ஹாப்பி ஆகிறதுக்குள்ளே சொல்லிட்டாரு, இல்லை இல்லை நான் இன்ட்ரெஸ்டிங் சொன்னதுனால நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் பவுண்ட் படிக்கணும், படிச்சுட்டு ஓகேனா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ பவுண்ட் அனுப்பிட்டு ஒரு 4-5 days வெயிட் பண்ணோம். தென் ஹி செட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு, வி கேன் டூ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படிதான் வந்து தர்புகா சிவா வந்தார். சினிமாவோகிராஃபர் அவரோட ரோலுமே சொல்லி ஆகணும், நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ராஜா பட்டாச்சார்ஜின்னு சொல்லிட்டு. நான் என்னோட இங்கே நிறைய பேர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு பொண்ணு, அதோட டிஓபியுமே அவர் தான். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே அவர் தான் பண்ணியிருக்கணும், பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கோ ப்ரொடியூசரே டிஓபி அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார், நான் பண்ணுறேன்னாரு. ஸோ சீனியர் சினிமாட்டோகிராஃபர்ன்றனால என்னால் நோ சொல்ல முடியல. ஸோ அப்போ இந்த படம் டிசைட் பண்ண உடனே நான் அவர் அவைலபிலிட்டி செக் பண்ணேன். ஏன்னா அதுக்குள்ள அவர் பிஸி ஆகிட்டார், பிரியா பிரேமா காதல், இடியட் இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டேன். ஸோ நான் கால் பண்ணி சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம மீட் பண்ணலான்னு மீட் பண்ணோம். அந்த மூமெண்ட்லேருந்து வந்து அவர் இந்த ப்ராஜெக்ட் வந்தார். நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ரீடைன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சித்தார்த் தான். ஏன்னா எடிட்டர் எனக்கும் சித்தார்த்துக்கு வந்து சிங்க் அப்படி இருக்கும், சண்டையும் அப்படி இருக்கும், பர்சனலாக ஒன்றும் கிடையாது. அது இதுவாக வச்சுட்டு வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேன். அவர் சித்தார்த் எப்பயுமே வந்து ஒரு பிபியோடவே தான் இருப்பார், கூட இருப்பார், டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் வந்து ஐயோ ரொம்ப கோவப்பட்டோம் அப்படின்னு வந்து பேசுவார். பட் எல்லாமே வந்து அவர் படத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவார். அப்புறம் நான் என்னோட பாயிண்ட் என்னன்னு சொல்லுவேன். ஸோ அப்படிதான் அவரோட ட்ராவலுமே இருந்தது. ஏன்னா என்னோட படங்கள்ல நான் ரைட்டிங்லேயே வந்து அது எடிட்டிங் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒருத்தர் புதுசா உள்ள வந்து அது என்னோட வேவ்லென்த்துக்கு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ அப்போ நம்மளோட பெரிய ஒரு எடிட்டர் கிட்ட போகலாம், பட் அது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு இவர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் என்னன்னா ப்ரோ கண்டிப்பா இந்த படத்தை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா அவர் வந்தாரு.
பார்த்த எல்லாருமே சொல்றாங்க, எடிட்டிங் பார்த்து இது ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே சொல்றாங்க, எடிட்டிங் பயங்கரமா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ ஸோ எங்களோட அந்த அந்த கூட்டணி வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. தென் டான்ஸ் மாஸ்டர் பாபி ஆண்டனி மாஸ்டர், அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக தான் இருந்தார். சும்மா ஒரு நாள் ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருந்தோம், சும்மா செக் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப நாள் பார்க்கல அவரை. அவரோட இந்த மைனா சாங்லாம் வந்து செம்ம ஹிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது மீட் பண்ணலாம் மாஸ்டர்னா மீட் பண்ணோம். மாஸ்டர் இந்த மாதிரி தான் சாங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆனால் இவ்வளோ நாள் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். எல்லாம் டென்ஷன் ஆகுது சொல்லுவாங்க, ப்ரோ என்ன இப்படி இருக்கு இவ்வளோதான் கொடுப்பேன்றீங்கன்னா, எல்லாம் மாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஐ திங்க் சாங் தான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம் அந்த படத்தில். பட் நான் என்ன கேட்டனோ அந்த டிமாண்ட் வந்து அது அது சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் மாஸ்டர். தென் ஸ்டண்ட் வந்து டான் அசோக்னு ஒன்று பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு சேலஞ்சுனா வந்து இதில் கிஷன் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஃபைட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபைட், ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொரு ஃபைட் வந்து ரொம்ப வேகான ஃபைட்டாக இருக்கும். ஒரு லோக்கலாக இருக்கிறவங்க கூட ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க சண்டை போட்டால் யூஸ்வலாக படத்தில் வந்து இந்த லிபர்ட்டின்னு சொல்லி அதை உடச்சிருவாங்க. ஹீரோவுமே ஒரு மாதிரி லோக்கலாக இறங்கி சண்டை போட்டுவார். நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லைம்மா சார் எனக்கு இப்படி தான் இருக்கணும், அவங்க ரொம்ப லோக்கலாக இருக்கணும், அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே. பட் கிஷனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெயின்டு ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா. ஸோ அதையுமே ரொம்ப பண்ணார். ரொம்ப முக்கியமாக என்னன்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மொத்தமே 4 நாள்ல வந்து 2 ஃபைட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அது நீங்கள் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது, அவ்வளோ குவாலிட்டியாக எடுத்திருப்பாரு. இன்னைக்கு அவர் இல்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சினால போயிட்டாரு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நீங்களுமே பார்த்து சொல்லுவீங்க. டிஓபியில் வர முடியல, அவருக்கு வந்து ஆக்சுவலி ஃபீவர். நேற்று வரைக்கும் டிஏல ஃபுல்லாக இந்த அவுட் எடுக்கிறது ஒர்க் பண்ணிட்டு வந்தார். பட் இன்னைக்கு அவரால் வர முடியல. தென் அஸ்வின் ஹேமந்த் கடைசியாக தான் வந்தார், விநாயகம் மாதிரி இந்த ப்ராஜெக்டோட கடைசியாக வந்தார். என்னன்னா சிவா தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவர் டைம் லைனுக்குள்ளே நம்மளோட ஷெடியூல் வந்து செட் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியும், அவர் வந்து டேரக்டராகவும் இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவரால் டைம் அகாமடேட் பண்ண முடியல. ஆக்சுவலி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் நான் ரொம்ப டைம் எடுப்பேன். ஏன்னா நான் வந்து நான் பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னால் என்னெல்லாம் முடியாதோ அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்பேன். அதனால் வந்து ரொம்ப டார்ச்சர் தான் என் கூட ஒர்க் பண்ணுறதுன்னும் போது. நான் வந்து நாங்களே என்ன சொன்னோம், நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறோம். அவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு தான் அஸ்வின் விட்டுப்போம். அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணிவிட்டு தென் பேசணும். ஃபஸ்ட்டு அவரை ஒன்று நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அஸ்வின், நம்ம பண்ணுவோம் அப்படின்னோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அவரோட ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு ரீல் பை ரீல் உட்காந்து இது பண்ணி கிட்டத்தட்ட செதுக்கி இருக்கோன்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து அதை வந்து உள்வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒன்ஸ் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரிஞ்சப்பறம் அவர் வாலண்டியராக வந்து கரெக்ஷன்ஸ் வந்து ஃபைனல் பார்த்துட்டு, இல்லை இல்லை இங்கே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் சார், நான் இருங்க நான் அதை மாற்றி நான் பேட்ச் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஈவன் இப்போ இந்த ட்ரெய்லர் கூட அதை பண்ணியிருக்காரு. அவர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அஸ்வின், யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். ஸோ கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ இன் மோர் ப்ராஜெக்ட்ஸ் அஸ்வின். ஸோ ஸோ இதுதான் தருணம். ஸோ இவ்வளோ பேர் அதாவது வந்து படை பலத்தோட வரும்போது நான் வந்து பிரஸ் பலத்தோட உள்ள வரேன் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நான் இங்கே சொல்லணும். ஏன்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பிரஸ் என்ன நம்புறேன்னா, கண்டிப்பா தரமான ஒரு படம் வரும்போது நீங்க அதை வந்து கைவிட்டதே இல்லை. ஏன்னா நம்மளே இங்க அந்த மாதிரி பல பேரோட சக்சஸ் ஸ்டோரிஸ் இங்க பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே கண்டென்ட் நல்லா இருக்கு, நம்ம ஏன் வந்து பின்வாங்கணும். ஸோ நம்ம கண்டிப்பா வந்து பொங்கல் வந்துடலாம் அப்படின்ற ஒரு கட் ஃபீல்ல தான் நாங்கள் வரோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்ம சார் சொன்ன மாதிரி நான் முன்னாடியே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தென் சாரி, நான் கார்கி சார் மிஸ் பண்ணிட்டேன். அவர் கூட ஆக்சுவலாக நான் அங்கேருந்து கார்கி சாரை பல இதில் பார்த்துருக்கேன். அவர் கூடலாம் நான் ஒர்க் பண்ணணுன்றது ஒரு பெரிய ட்ரீம். இந்த படத்தில் அது இதுவாச்சு. அந்த அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது எப்படி இருக்குன்றதை வந்து நான் விட்னஸ் பண்ணேன் அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா அவர் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அவர் வந்து நம்ம எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. இது வேணுமா இது வச்சுக்கோங்க, இது வச்சுக்கோங்கும் போது ஐயோ நம்ம எதை பிக் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரியாது. ஸோ அது ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் கூட ஷேர் பண்ணிட்டு சார் இப்படி வந்திருக்குன்ற மாதிரி இது பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து அதாவது என் கூடயே அந்த வேவ் லென்த் செட் ஆகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணி நீங்கள் வச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக வந்து இந்த படத்துலையுமே அந்த ட்ரஸ்ட் இருக்கும். இனி வர படங்கள்லையுமே அதை நான் வந்து கண்டிப்பாக கீப் அப் பண்ணுவேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல்.